திரு வெற்றிச்செல்வன் சார், சார் இப்போ நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த எக்ஸ்க்ளூசிவ் காட்சிகளை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் ஏற்கனவே 2018 சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி நமக்கு வர வேண்டிய நீரே கொடுக்க மாட்டாங்க. கர்நாடகா இன்னொரு தரப்பு வாதங்களை சொல்றாங்க. நாங்க ஒருவேளை மேகதாதுவை கட்டினாலும் கூட தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நீரை நாங்க முறைப்படி கொடுப்போம், அதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காதுன்னு சொல்றாங்க. ரெண்டு கருத்துமே எதிர்மோனையா இருக்கே. ஒருவேளை மேகதாது கட்டினாலும் கூட இப்ப சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மீண்டும் கர்நாடகா சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நம்ம நம்பலாமா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்லை அடிப்படையில் என்ன, இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அது என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எந்த விதமான இன்டர்ஃபரன்ஸ் ஒரு நதியில் செய்கிறீங்க அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட மாநிலங்களுடைய ஒப்புதலோடு தான் செய்யணும். அதுதான் அடிப்படையான பிரச்சனை. எனவே நாங்கள் கெட்டுவோம் அப்படிங்கிற எங்கள் இஷ்டத்துக்கு அவங்க முடிவிட முடியாது. இது பேசிக்காக லீகலாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங், தார்மீகமாக இருக்கக்கூடிய உரிமையும் அதுதான். அப்போ அந்த ரைப்பேரியன் ரைட் அப்படிங்கிறது அதுதான். யார் ஒரு நதியினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிறார்களோ அவருக்கு தான் கூடுதல் உரிமை இருக்குது. அப்போ அந்த தண்ணி செய்வதற்கான எல்லா விதமான உரிமை அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த ரைட்டில் நீங்கள் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது. ஸோ நாம் அந்த எக்காலஜிக்கல் ஜஸ்டிஸ் அடிப்படையிலேருந்து நம்ம பேசுகிறோம். அடிப்படையில் அந்த விஷயம் இருக்குது, அதில் நம்ம தெளிவாக இருக்குது. இரண்டாவது, அவர்கள் சொல்லக்கூடிய வாக்குறுதி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் நமக்கு வர வேண்டிய தண்ணியை ப்ராப்பர் கொடுக்கல. அதுதான் நம்ம ஐயா அவர்கள் சுட்டி காமிச்சாங்க. ஜூன் மாதத்திற்கு கொடுக்க வேண்டிய 19 TMC இன்னும் நமக்கு வரல. கொடுக்காதோடு கழிவுகளை சார்ந்திருக்கக்கூடிய தண்ணி தான் நமக்கு அதிகமாக இருக்காங்க. இப்போ ஆல்ரெடி நமக்கு அவங்க வயலேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, நமக்கு இன்ஜஸ்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. இதில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய அவர் குறிப்பிட்டதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னென்னா, இது பெங்களூருக்கான குடிநீருக்கான திட்டம் என்று, ரிசர்வாயர் திட்டம் என்று அறிவிக்கப்பட்டாலும் அந்த பெங்களூர் சார்ந்திருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா கொண்டு போய் சேர்ப்பதுதான் அடிப்படையான திட்டம் அப்படிங்கிறது நோக்கம். அது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பெங்களூர் சுற்றி இருக்கக்கூடிய ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. அதுலேருந்து கழிவுகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபார்மா அண்ட் அதர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே இண்டஸ்ட்ரியல் ஹப் அதுதான். இப்போ தமிழ்நாட்டு மாதிரி இருக்க மாதிரி நமக்கு இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் நிறைய இல்லை. இப்போ சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, தூத்துக்குடி இருக்குது, நிறைய கிளஸ்டர்ஸ் நமக்கு இருக்குது. ஆனால் அப்படி இல்லை. கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஒரே இண்டஸ்ட்ரியல் கிளப் பெங்களூர் மட்டும்தான். அப்போ பெங்களூர் சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கான வளர்ச்சிக்கான விஷயம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. இப்போ அடிப்படையில் நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் எதுனா, இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன், இந்த சந்தை பொருளாதாரம் சார்ந்திருக்கக்கூடிய பார்வை, இந்த உலகமயமாக்கல் சூழல், இந்த அர்பனைசேஷன் சார்ந்திருக்கக்கூடிய பார்வை, இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்காமல், இதை டீகோட் பண்ணாமல் நமக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. ஸோ அடிப்படையில் அவர்கள் கண்மூடித்தனமான ஒரு உற்பத்தி சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்தை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தண்ணி வேணும், இண்டஸ்ட்ரீஸ் வேணும். இப்போ இது வெறும் குடிநீருக்கான திட்டம் அல்ல, குடிநீருங்கிற பேரில் இண்டஸ்ட்ரிக்கான தண்ணி அப்படிங்கிறது. அப்போ இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் என்ன மேனிபுலேட் பண்ணாலும் செய்யணும் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ அந்த இடத்துல இருந்து தான் அவங்க இதை பேசுகிறாங்களே ஒழிய உங்களுக்கு எல்லாம் செஞ்சிடும் அப்படின்னு வாய் வார்த்தை சொல்லுது நம்ம முடியாது. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல், இந்த பாலிடிக்ஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதோட சேர்த்து நமக்கான ரைட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிமாண்ட் இருக்கு இல்லைங்களா? அந்த ரைட் அப்படிங்கிறது இருக்குல்ல, எனக்கு இவ்வளவு தண்ணி வருவதற்கான என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது, அந்த தண்ணீரை உறுதி செய்ய வேண்டும். இன்னும் இந்த அணை வருவாக இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா காவேரி ஆரிஜின் ஆகக்கூடிய பகுதி. அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் உங்களுக்கு காவேரி ஆரிஜினாக அது உற்பத்தி ஆகிற இடங்களே நீங்கள் இந்த மாதிரி டேம்ஸ் கட்ட ஆரம்பிக்கிற, ரிசர்வாயர்ஸ் உருவாக்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னா, அப்போ அது எனக்கு எந்த விதமான தண்ணீருமே கொண்டு வர தடுப்பதற்கான நடைமுறை முடியும். அப்போ இது எவ்வளோ ஆபத்து. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த வாக்குறுதி அப்படிங்கிற எந்த வகையிலுமே அதை நிறைவேற்ற முடியாது. இரண்டாவது, அப்படி வாக்குறுதி கொடுப்பதற்கான அதிகாரம் உங்களிடம் இல்லைங்கிற, உங்களுக்கு என்ன ரைட் இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்கள் காவேரி ட்ரிபியூனல் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். காவேரி மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் என்ன சொல்லுதோ அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தணும். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணுமோ அதை நடைமுறைப்படுத்தணும். இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய உத்தரவு அப்படிங்கிறது நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் தான். அதில் நமக்கு நிறைய நம்ம உரிமைகள் இழந்திருக்கலாம். இழந்த போது குறைஞ்சபட்சம் அங்கே இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நீங்கள் உறுதி செய்ய முடியாது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நீங்கள் செயல்படணும். அப்போ ஆல்ரெடி நீங்கள் இருக்க கட்டுமானங்கள் என்பதே விதிகளுக்கு மீறிய விஷயங்கள் தான். அவர்கள் ஏற்கனவே கூட கட்டுமானங்கள் டேம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுவே மாநில அரசாங்கம் நம்மகிட்ட கேட்கல. அந்த விதிகளுக்கு மீறி தான் அவங்க கட்டுமானம் செஞ்சிருக்காங்க. இது தொடர்கையாக இருக்கின்ற போது அப்போ எதிர்காலத்தில் நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு தண்ணி தருவோம் அப்படிங்கிற இந்த வாக்குறுதி அப்படிங்கிறது நிச்சயமாக நம்ம நம்பக்கூடிய வகையில் அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. கடுமையாக நம்ம இதுக்கு போராடி தான் ஆக வேண்டியது. சரி.